இந்தியன் பீனல் கோடு 1860க்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ கொண்டு வந்திருக்க ஆக்ட் தான் பிஎன்எஸ், பாரதிய நியாய சங்கீதா 2023. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ரிலேட்டிங் டு ஹியூமன் பாடி சாப்டர் ஐபிசியில் 16 சொல்லியிருப்பாங்க. இப்போ நியூ பிஎன்எஸில் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ரிலேட்டிங் டு ஹியூமன் பாடி அப்படிங்கிற சாப்டர் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா சாப்டர் 6 சொல்லியிருக்காங்க. அதாவது மனித உயிருக்கோ உடலுக்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய குற்றத்தை பற்றி சொல்லக்கூடியது. இதுக்கு செக்ஷன் 309 ஐபிசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடு, அதாவது தற்கொலை செய்து கொள்ள முயற்சிக்கக்கூடிய நபருக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறத 309 சொல்லியிருக்காங்க. ஷால் பி பனிஷ்டு, சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட்டு மே எக்ஸ்டெண்ட் 1 இயர், அதாவது 1 இயருக்கு குறையாத ஒரு இம்ப்ரெசமெண்ட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆர் ஃபைனும் போடலாம், அதாவது அபராதம் மட்டும் விதிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா ரெண்டையுமே சொல்லலாம். அதாவது சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட்டு மே எக்ஸ்டெண்ட் 1 இயருக்கு ஆகாத அந்த இம்ப்ரெசமெண்ட்டோட போத்து ஃபைனும் உண்டு. அப்போ ரெண்டுமே உண்டு, இம்ப்ரெசமெண்ட்டும் உண்டு, ஃபைனும் உண்டு அப்படிங்கிறத இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 309 சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ பிஎன்எஸில் பாரதிய நியாய சங்கீதா 2023 எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 226 சொல்லியிருக்காங்க. இந்த 226 அப்படிங்கிறது எந்த சாப்டரில் வருது அப்படின்னா சாப்டர் 13 வருது. சாப்டர் 13 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டெம்ஸ் ஆஃப் லாபல் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட், பொது ஊழியர்களின் சட்டப்பூர்வமான அதிகாரத்தை அவமதிக்கிறது அப்படிங்கிற சாப்டர் கீழே வருது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், டு கம்பல் ஆர் ரெஸ்ட்ரைன் எக்ஸசைஸ் ஆஃப் லாபல் பவர்ஸ், பொது ஊழியரின் சட்டப்படியான அதிகாரத்தை தடை செய்ய தற்கொலை செய்து கொள்ள கட்டாயப்படுத்துறது. அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோட சட்டப்படியாக செய்ய வேண்டிய செயலை செய்ய விடாமல் தடை செய்கிறது, அந்த செயலை செய்ய விடாமல் தடை செய்கிறது அப்படிங்கிறது இங்கே டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. இதில் இம்ப்ளைடாக இன்னொரு விஷயமும் வரும். என்ன அப்படின்னு பார்த்தா சட்டப்படி செய்யக்கூடாத செயலும் இருக்கும். அப்போ அந்த செயலையும் அந்த ஊழியரை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறதும் இருக்குது. அப்போ சட்டப்படியான ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய செயலை செய்ய விடாமல் தடை செய்தாலோ, இல்லை சட்டத்துக்கு முரணான ஒரு செயலை செய்யறதுக்கு கட்டாயப்படுத்தினாலோ, அந்த பொது ஊழியரை தற்கொலை செய்து கொள்ள கட்டாயப்படுத்தினாலோ அந்த நபருக்கான பனிஷ்மெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தா ஷால் பி பனிஷ்டு சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட்டு. அந்த சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட்டு மே எக்ஸ்டெண்ட் 1 இயருக்கு குறையாமல் இருக்கணும். ஆர் ஃபைனு உண்டு, ஆர் வித் போத்தும் உண்டு. அதாவது சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட்டும் வென்று அது சிம்பிள் இம்ப்ரெசமெண்ட்டோட ஃபைனும் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்யூனிட்டி சர்வீஸ். இதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோடில் கம்யூனிட்டி சர்வீஸை பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. இப்போ பிஎன்எஸில் தான் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது சோசியல் சேவை அதாவது சமூக சேவையில் அந்த நபரை உட்படுத்துறது. இந்த சமூக சேவையில் உட்படுத்தக்கூடிய அந்த நபருக்கு சேல்ரி உண்டா, அதாவது அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுமா அப்படின்னா கிடையாது. அவங்களுக்கு ஊதியமின்றி உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை செய்ய வைக்கிறதா இந்த கம்யூனிட்டி சர்வீஸு. இப்போ இதுக்கு முன்னாடி இந்தியன் பீனல் கோடில் கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறத கொண்டு வரல. ஆனால் நமக்கு இந்தியன் பீனல் கோடில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட், அதாவது சூசைட் பண்ணக்கூடிய நபரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே 226 கீழே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைடோட கம்பல் பண்ணி ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டை சூசைட் பண்ண வைக்கிறதோ, இல்லை அன்லாபுல் ஆக்டிவிட்டீஸை செய்ய வைக்கிறதோ, இல்லை அவங்களோட பவரை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது, அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் இங்கே பாரதிய நியாய சங்கீதாவில் சொல்லியிருக்காங்க.